அண்ணாமலை பாஜகவில் இருந்து வெளியேறியது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கமலாலயத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அண்ணாமலை தொடங்கியுள்ள புதிய இயக்கத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அல்லது பாஜக தேசிய தலைமையின் எந்தவித ஆசீர்வாதமும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து அண்ணாமலை தனக்கு வழங்கப்படும் Z பிரிவு பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசையோடு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்றும், அதே நேரத்தில் இது ஒரு இயக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் பத்திரிகையில் ஊடகங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசையோ, எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஆசையோ, தேசிய தலைவருடைய ஆசையோ, யாருடைய ஆசையும் எந்த இயக்கத்திலும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது தனிநபர்கள் மையமாக கொண்ட இயக்கம் அல்ல, தேசம் மற்றும் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கும் கட்சி என்றும் அவர் கூறினார். கட்சியில் இருந்து பல மூத்த தலைவர்கள் வெளியேறி மீண்டும் கட்சிக்கு திரும்பிய வரலாறு உள்ளது. ஆனால் கட்சியை விட்டு வெளியேறி தனித்து செயல்பட்டு வெற்றி பெற்றதாக எந்த முன்னுதாரணமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்ணாமலை தொடங்கியுள்ள புதிய இயக்கத்தில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இணைய வேண்டாம் என கேட்டுக்கொண்ட நயினார் நாகேந்திரன், பாஜகவில் இருப்பவர்கள் பாஜகவில் மட்டுமே இருக்க முடியும், ஒரே நேரத்தில் வேறு இயக்கத்திலும் இருக்க முடியாது என்று தெரிவித்தார். அண்ணாமலை தனது புதிய இயக்கத்தை பிரதமர் மோடியின் ஆசீர்வாதத்துடன் தொடங்கியதாக குறிப்பிடுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது, ஒரு நபர் கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பிறகு அவருக்கு கட்சி தலைமையின் ஆசீர்வாதம் இருப்பதாக கூற முடியாது என்று பதிலளித்தார். மேலும் கட்சியில் இருந்து விலகி சென்றவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும், அவர்கள் விரும்பினால் எந்த நேரத்திலும் மீண்டும் பாஜகவில் சேரலாம் என்றும் தெரிவித்தார். தவறான வழிகாட்டுதல்களால் சிலர் சென்றிருக்கலாம் என்றும், அவர்களை மீண்டும் கட்சிக்கு வரவேற்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். அண்ணாமலை கடந்த 18 மாதங்களாக கருத்து வேறுபாட்டில் இருந்ததாக கூறியிருப்பது குறித்து பதிலளித்த அவர், முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா பங்கேற்ற அனைத்து முக்கிய நிகழ்ச்சிகளிலும் முக்கிய பங்காற்றியதாகவும், 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஹெலிகாப்டர் மூலம் பல தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ததாகவும் நினைவுபடுத்தினார். கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அப்போதே தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறினார். வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தற்போதைய கூட்டணி தொடரும் என்றும், கட்சியில் எந்தவித உட்கட்சி பிரச்சனையும் இல்லை என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். இறுதியாக பாஜக தொண்டர்கள் யாரும் தவறான தகவல்களை நம்பி கட்சியை விட்டு வெளியேற வேண்டாம், சென்றவர்கள் திரும்பி வர விரும்பினால் வரலாம், பாஜக தொடர்ந்து வலுவாக செயல்படும் என்றார். இந்த நிலையில் பாஜகவில் இருந்து விலகி புதிய கட்சியை தொடங்க உள்ள அண்ணாமலை அடுத்த தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அண்ணாமலை தொடங்கிய இயக்கத்தில் சுமார் 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். இதனிடையே தனக்கு வழங்கப்படும் Z பிரிவு பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளுமாறு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.